வாழ்க்கையே புதுசாகணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்க காரண சரீரத்தை தீதும் நன்றும் பிறர் தர உங்க புத்தி சொல்லும் உங்களுக்கு புது வாழ்க்கை வேணும், புது உடம்ப அமைக்கணும், புது மனசை அமைக்கணும், புது உறவுகள் அமைக்கணும், உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் புது விதமா மாறணும், வாழ்க்கையே புதுசாகணும் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்க காரண சரீரத்தை புதுசாக்குங்க. காரிய சரீரத்தை புதுசாக்குறதுனால ஒன்னும் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே காரியமாக விளங்குகின்ற மனத்தை புதுசாக்குறதுனால ஒன்னும் பண்ண முடியாது. காரண சரீரத்தை புதுசா அப்போ காரிய சரீரம் தானா புதுசா. உங்களுடைய காரண சரீரத்தை மாற்றி எழுதுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுபூதியும் சாஸ்திரஞானமும் சேர்த்து இருந்தால் மட்டும்தான் இந்த கடந்ததை மாற்றி எழுதும் பரம ரகசியத்தை, பரம சத்தியத்தை, பரம வித்யை புரிந்து கொள்ள முடியும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். இந்த எல்லாம் நமக்குள் வரும் கடந்ததை மாற்றி எழுத கற்றோர்க்கே. அபிராமி அத்தனையும் கொடுப்பாள். கடந்ததை மாற்றி எழுத கற்றிடில் காசல்லேயர். அது மாறினால்தான் வாழ்க்கை மாறும். காரண சரீரம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும். விதை மாற்றப்பட்டால்தான் மரம் புதிதாய் விளையும். அந்த பழைய விதை அப்படியே இருக்கிற வரைக்கும் மரம் திரும்ப திரும்ப அந்த பழைய மரமே தான் முளைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்கய்யா, காரண சரீரத்துல நீங்க தாங்குகிற வலி ஒரு முன் கண்காணிப்பா வருது, முன் கணிப்பா வந்துருது. மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்கய்யா? அது உங்களுக்குள்ள இருக்கிற வலிய திரும்பவும் அந்த மாதிரி வலியாத்தான் வாழ்க்கை வரப்போகுதுன்னு முன்கணிப்பை செய்து அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸியா நீங்க கணிக்கிறத நிஜமாக்குற மாதிரி சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி அதை நிஜமாக்கிடுவீங்க. அதான் கொடுமை. இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி பிரச்சனையா தான் வரப்போகுது, துக்கமா தான் வரப்போகுதுன்னு ஆக்சுவலா ஏதாவது நல்லதே நடந்தா கூட மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க? ஐயோ, எனக்கு எப்பவுமே ஒரு நல்லது நடந்தா உடனே அடுத்த நாளே ஏதாவது பெரிய கெட்டது வருமே, நாளைக்கு என்ன வரப்போகுதோ. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி மன அமைப்பு உடையவங்க. மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நல்லதுதான் நடக்கப் போகின்றது, நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள்னு நீங்க ஒரு முன் கணிப்பை செய்தால் அது அப்படியே வெற்றியா மாறும். ஆனா கெட்டதுதான் நடக்க போகுது, வலிதான் வரப்போகுது, சோகம்தான் வரப்போகுதுன்ற ஒரு முன்கணிப்பை நீங்கள் செய்தால் அது அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் இதை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்க? கைதும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதாத்தான் ஆகப் போகுதுன்னு நீங்க நினைச்சா அது பெரும் நன்மையாகும்.
தீங்கில் தான் முடிய போகுதுன்னு நீங்க ஆழமா நம்பினா பெரும் தீங்காய் முடியும். இந்த முன்கணிப்பு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி. அதை நீங்க கான்சியஸா நல்லபடியும் உபயோகப்படுத்தலாம், இல்ல அதை அப்படியே அன்கான்சியஸா உங்களுடைய பழைய வலி நினைவுகள்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அது ராட்சசத்தனமா உபயோகப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிக்கிறதுக்கு செஞ்சிரும். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.